டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி வினை என்று கூறுவோம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனோட யூசஸ் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். கிளினிக்கல் டயக்னோசிஸ்னா மருத்துவ கண்டறிதலிலே இது எவ்வாறு பயன்படுகிறது? ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், மருத்துவத்துறையிலே இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எவ்வாறு பயன்படுகிறது? இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக நினச்சிட்டோம்னா இது கொரோனா பீரியட். இந்த கொரோனா பீரியட்ல கொரோனா ஐடென்டிஃபிகேஷன்ல த ரோல் ஆஃப் பிசிஆர் இஸ் வைட்டல். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே அதை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உபகரணம் அல்ல, ஒரு சோதனையாக இது பயன்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஸோ அதோட கிளினிக்கல் டயக்னோசிஸ் என்னன்னு பார்ப்போம். டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக் டிசீசஸ், த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் டிசீசஸ் அண்ட் பாக்டீரியல் டிசீசஸ். வைரஸ், பாக்டீரியா மற்றும் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்களை கண்டறிய உதவுகிறது. Genetic diseases means the diseases inherited from parents to the subsequent generation. பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்ற நோய்களை நாம் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் என அழைக்கிறோம். More than 4,000 heritable diseases are reported in man. 4,000க்கும் மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூலா இருக்கும். PCR is also employed in the prenatal diagnosis of inherited diseases by using chorionic villi samples or the cells of amniocentosis. Prenatal diagnosis அப்படின்னா தாயின் வயிற்றில் அது குழந்தையாக இருக்கின்ற சமயத்திலேயே அதில் ஏதாவது பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிய கோரியானிக் வில்லை சாம்பிள்ஸ், கோரியானிக் வில்லை அப்படிங்கிறப்ப கோரியான் நீட்சி என்று கூறுவார்கள், அதன் மூலமாகவும் அமினோசென்டோசிஸ், செல்ஸ் ஃப்ரம் அமினோசென்டோசிஸ், பனிக்குட திரவ செல் ஆய்வின் மூலமாகவும் இதை செய்வார்கள். அப்போ கோரியான், ஆம்னியான், ஆலன்டாய்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கிறப்பே அதெல்லாம் பற்றி படித்தோம். அதை கொஞ்சம் இங்கே மனசில் வச்சுக்கோ. அமினோசென்டோசிஸ் நம்ம அம்மா தொப்பாலையில யூட்ரஸ்ல ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவத்திலே மிதந்து கொண்டிருக்கும். வி ஃப்ளோட். அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எம்ப்ரியானிக் ஸ்டேஜிலேயே கருவாக தாயின் வயிற்றில் இருக்கின்ற சமயத்திலேயே கண்டறிவதற்கு உதவும். இது எப்படி சார் அப்படின்னு உனக்கு வரும். ஜெனட்டிக் டிசீசஸ், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், குரோமோசோமல் ஒழுங்கு மாற்றங்கள், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமினோசென்டோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போலவே செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ், குழந்தையின் பால் என்னவாக காணப்படுகிறது, ஆண் ஆர் பெண் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு இது உதவும். அமினோசென்டோசிஸ் அப்படின்னா நம்மளோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து செல்ஸ் எடுப்பான். The embryonic fetal cells are taken from the amniotic fluid. பனிக்குட திரவத்திலிருந்து கருசெல்கள் பெறப்படும். It is placed in a culture medium. அது ஒரு வளர் ஊடகத்திலே இடப்படும். The culture medium possesses phytoheme, agglutinin and colchicine. அந்த வளர் ஊடகத்திலே phytoheme, agglutinin என்று அழைக்கப்படுகின்ற உணவூட்ட திசுவும் நியூட்ரிட்டிவ் திசுவும் colchicine அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். The main function of colchicine is to stop mitosis at metaphase. Colchicine in பனி மைட்டோசிஸ் செல் பெறுதலை மெட்டா நிலையிலே நிறுத்துதல். எம்ப்ரியானிக் ஃபீட்டல் செல்ஸ் கரு செல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் பயங்கர விரைவாக பிரியும் திறனை பெற்றிருக்கும். அதை மைட்டோசிஸ் ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணும். உனக்கே தெரியும், குரோமோசோம்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள் ஒன்லி டியூரிங் மைட்டோட்டிக் ஃபேஸ். அந்த மைட்டோசிஸ்ல தான் மைட்டோசிஸோட மெட்டஃபேஸ். Chromosomes are clearly visible during the metaphase stage of mitosis. மைட்டோசிஸ் செல் பெறுதலின் மெட்டா நிலையின் பொழுது குரோமோசோம்கள் தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போடோனிக் லைசிஸ் பண்ணுவாங்க. வளர் ஊடகத்தில் வாட்டரை ஆட் பண்ணுறப்ப வாட்டர் உள்ளே போய் செல்லு பர்ஸ்ட் ஆகும், ஹைப்போடோனிக் லைசிஸ். இந்த குரோமோசோம்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். அதை எடுத்து ஒரு ஸ்லைடில் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அது பேர் கேரியோகிராம், ஒரு இடியோகிராம்னு பேர்.
அதில் தான் நம்ம குரோமோசோம் எப்படி இருக்கு, அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நம்ம அமினோ சென்டோசிஸை யூஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். அதை இங்கே ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு sickle cell anemia, beta thalassemia, phenylketonuria can be detected by PCR. கதிரருவால் சோகை, தலாசீமியா, phenylketonuria, இது மாதிரி நிறைய டிசீஸ் படித்தோம் பார்த்தீங்கன்னா, ஹெரிடபிள் டிசீசஸ், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். cDNA from PCR is a valuable tool for diagnosis and monitoring retroviral infection and bacterial infection. cDNA na complementary DNA in pair. The DNA obtained from mRNA is said to be cDNA. mRNA விலிருந்து பெறப்பட்ட ஒரு DNA விற்கு தான் cDNA என்ற பெயர். அதை PCR மெத்தடாலஜியில் மல்டிப்ளை பண்ணி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ல எண்ணிக்கையை அதிகரித்து நம்மளுக்கு ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் ஏதானு இருக்கா, ரெட்ரோவைரஸ்கள் உங்களுக்கு தெரியும். இஃப் RNA act as a genetic material, we are calling it as retroviruses. அது மாதிரி ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஹெச்ஐவி நமக்கு தெரியும். அது மாதிரி ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டியூபர்குலோசிஸ், the bacterial disease caused by Mycobacterium tuberculosis, எலும்புருக்கி நோயை உண்டாக்கக்கூடிய Mycobacterium tuberculosis, அதெல்லாம் பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் and tuberculosis. ஏன்னா tuberculosis is not a retroviral infection. Okay, tuberculosis caused by the bacterium Mycobacterium tuberculosis. இதுவும் புக்கில் கொடுக்குறப்ப ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் போட்டு எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்கா. ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நீ எய்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டியூபர்குலோசிஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, எலும்புருக்கி நோயினை உண்டாக்குகின்ற மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Cervical cancer caused by papilloma virus can be detected by polymerase chain reaction. இந்த PCR மெத்தடாலஜியில் cervical கேன்சர்னா கருப்பை முகப்பு புற்றுநோய் என்று அழைப்பார்கள். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 50 to 60% ஆஃப் த ஃபீமேலுக்கு கேன்சர் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இட் இஸ் டியூ டு நாட் இன்ஃபெக்ஷன், கேன்சர் டிசீஸ், இட் இஸ் டியூ டு cervical கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை முகப்பு புற்றுநோய் cervical கேன்சர், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவுகிறது. அண்ட் cervical கேன்சர் caused by papilloma வைரஸ், அந்த வைரஸ் இருக்கா, ஏன்னா நம்மளுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் மாதிரி இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். It also used to detect sex-linked disorders in fertilized embryos. பால் குரோமோசோம் சார்ந்த நோய் ஏதாவது காணப்படுகிறதா என்பதை கருவுற்ற முட்டை ஜைகோட் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய கருவிலே கண்டறிய உதவுகிறது. ஸோ செக்ஸ் லிங்க்டு டிசார்டரை பற்றி கண்டறிய உதவுகிறது. பால் குரோமோசோம் சார்ந்த நோய்கள் அல்லது பாரம்பரியம் இருக்கிறதா என்பதை கண்டறிய உதவுகிறது. Dear students, the next concept is applications of PCR. Polymerase chain reaction. அதை பற்றின வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PCR, பாலிமரேஸ் நொதி வினையானது எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது, பயன்பாடுகள். முன்னாடி படிச்சது கிளினிக்கல் டயக்னோசிஸ், மருத்துவ துறையில் மட்டும். வேற எதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கோம். Very important to study evolution, more specifically phylogenetics. Evolution பத்தி நமக்கு தெரியும், நம்ம எப்படி எவால்வ் ஆனோம்னு தெரியும். Protozoa, Porifera, Coelenterata, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, 2 vertebrate, Chordata, வந்தோம், pieces, amphibia, reptilia, aves, mammalia. நம்ம எப்படி ஹோமோ எரெக்டஸ்லேருந்து ஹோமோ சேப்பியனா வந்தோம். அந்த எவல்யூஷனை ஸ்டடி பண்ண முடியும். தமிழ்ல மரபு வழி இன வரலாறை அறிந்து கொள்ள உதவுகிறது. எதுலேருந்து எது வந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத. மோர் ஸ்பெசிஃபிகலி ஃபைலோஜெனட்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன், ஃபைலோஜெனி அப்படின்னு படிச்சிருப்பேன். இது எங்க படிச்சேன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், பல்வேறு வகைப்பாட்டு முறைகள் படித்திருப்பாய். அந்த வகைப்பாட்டு முறைகள் தெரியும். ஆர்டிஃபிஷியல் செயற்கை, நேச்சுரல் இயற்கை, ஃபைலோஜெனட்டிக் பரிணாம வழின்னு படிச்சிருப்பேன். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேயா? யாரோ எழுதாதரப்பா. கேன் ஆம்ப்ளிஃபை ஈவன் மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் DNA from any source like hair
mummified tissues, bones, or any fossilized material. கொஞ்சோண்டு டிஎன்ஏ இருந்தா போதும். அது ஹேரா இருக்கலாம், தலைமுடியில் இருக்கலாம், பதப்படுத்தப்பட்ட டிஷ்யூல இருக்கலாம், எலும்புகளில் இருக்கலாம், தொல்லுயிர் படிமங்களில் இருக்கலாம். கொஞ்சோண்டு டிஎன்ஏ இருந்தா போறோம். அதை பிசிஆர் மெத்தட்ல we can amplify, we can multiply like anything. அதனுடைய எண்ணிக்கையை நம்மால் அதிக அளவு செய்ய முடியும். அதை அதிகரிக்க செய்து எதுக்கு வேணுமோ நம்மளால அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தெரியும். ஆல்சோ யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசன். தடயவியல் மருத்துவம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல கொலை நடந்துடுத்து, ஒரு கொள்ளை நடந்துடுத்து, அது மாதிரிலாம் இருக்கிற சமயத்துல யார் அங்க கல்பிரிட், யார் அங்க கிரிமினல், இந்த வேலையை யார் கண்டுபிடிச்சு செஞ்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ், ஃபாரன்சிக் மெடிசனே வந்துடுத்து. ஓகே, நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் அப்போ என்ன பண்ணினா, ஒரு இடத்துல ஏதான நடந்திருக்கு அது மாதிரி அப்படின்னா, அந்த யார் அந்த திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா, ஆர் கிரிமினல் ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடென்டிஃபைங் த கிரிமினல்ஸ், அதான் இது ஃபாரன்சிக் மெடிசன்ல இந்த கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PCR is also used in amplification of specific DNA segment to be used in gene therapy. Amplification of specific DNA to be used in gene therapy. Gene therapy உனக்கு தெரியும், மரபணு சிகிச்சைன்னு தெரியும். நம்மள்ட்ட இருக்க பேட் ஜீனை கழட்டிட்டு குட் ஜீனை வச்சோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜீன் தெரப்பின்னு சொல்றோம். சயின்ஸ் இப்போ அதில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஜீன், நல்ல யூஸ்ஃபுல் ஜீன் நமக்கு இருக்கு, யூஸ்ஃபுல் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கு, பயனுள்ள டிஎன்ஏ துண்டானது காணப்படுகிறது. அதை எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்து இந்த ஜீன் தெரப்பியில, மரபணு சிகிச்சை முறையில நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அதோட கண்டினியூவேஷன் தான். இது முன்னாடி பார்த்தோம் தட் வாஸ் டயக்னோசிஸ், கிளினிக்கல் டயக்னோசிஸ்ல என்ன பார்த்தோமோ அதோட கண்டினியூவேஷன் தான். இதை கொஞ்சம் முக்கியமா பார்த்து வச்சுக்கோ. ஓகே, இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோ.